சோழிங்கநல்லூரைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தூத்துக்குடியில் இருந்து தாம்பரத்திற்கு முன்பதிவில்லா பெட்டியில் பயணம் மேற்கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது லட்சுமியினுடைய பை பிளேடால் கிழிக்கப்பட்டு அதில் இருந்த 30 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரான் விவரிக்க கேட்போம். மீரான், இந்த சம்பவம் பற்றி விரிவாக விவரிங்க. இது தொடர்பாக அந்த நகையை பறிகொடுத்த லட்சுமி என்பவர் சொல்வது என்ன? சென்னை சோழிங்கநல்லூர் நியூ குமரன் நகரை சேர்ந்தவர் தலவாய். இவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் மனைவி லட்சுமி. இவர்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். எனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் சோழிங்கநல்லூரிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் திசைநோலை பகுதியில் இருக்கின்ற உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு நடைபெற்ற கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு விட்டு நேற்று இரவு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக அவர்கள் தாம்பரத்திற்கு வந்திருக்கிறார்கள். நேற்று இரவு நெல்லையிலிருந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக அவர்கள் முன்பதிவு செய்யாத பெட்டியில் ஏறி இருக்கிறார்கள். அந்த பெட்டியில் கூட்டம் குறைவாக தான் இருந்திருக்கிறது. 2 மகள்கள் அந்த தலவாய் மனைவியோடு 4 பேர் அந்த பெட்டியில் இருந்திருக்கிறார்கள். இந்த ரயிலில் பயணம் செய்யும் பொழுது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அணிந்திருந்த நகைகளை அனைத்தையும் எடுத்து ஒரு பையில் வைத்து அந்த பையில் பூட்டி விட்டு அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகிலேயே அந்த பையை வைத்து பயணம் செய்திருக்கிறார்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் இன்று காலை 6:15 மணிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். வந்து இறங்கி அங்கிருந்து கால் டாக்ஸி மூலமாக அவர்கள் சோழிங்கநல்லூர் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் பையை திறந்து பார்த்த பொழுது அந்த பை பூட்டப்பட்ட இடம் பூட்டப்பட்டுதான் இருந்தது. ஆனால் அதற்கு முன்பு இருந்த அந்த பையினுடைய ஜிப்பு திறக்கப்பட்டு பார்த்தபோது அது பிளேடால் கிழிக்கப்பட்டு இவர்கள் நகைகள் வைக்கிற பெட்டி திருடப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனடியாக லட்சுமி மற்றும் அவரது குடும்பத்தினர் தாம்பரம் ரயில் நிலைய காவல் நிலையத்தில் புகார் செய்வதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக அவர்களிடம் சொல்வது, சோழிங்கநல்லூர் பகுதியில் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது திருட்டு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும். ஆகவே நீங்கள் சோழிங்கநல்லூர் பகுதியில் காவல் நிலையத்தில் புகார் செய்யுங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு சென்ற லட்சுமி குடும்பத்தினரே அவர்களும் புகார் ஏற்கவில்லை என்ற ஒரு தகவல் வெளியே மீண்டும் அவர்கள் தாம்பரம் ரயில் நிலைய காவல் நிலையத்திற்காக வந்திருக்கிறார்கள். தற்போது தாம்பரம் ரயில் நிலைய காவல் நிலையத்தில் அவர்கள் விசாரணை நடைபெற்று வருகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் அந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் வரும்பொழுது பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து தற்போது அந்த காட்சிகளில் இவர் பயணம் செய்த பெட்டி அதில் பதிவாகி இருக்கிறதா, அந்த பெட்டியிலிருந்து யாரெல்லாம் இறங்குகிறார்கள் என்பது தொடர்பான காட்சிகளை தற்போது தாம்பரம் ரயில்வே நிலைய போலீசார் ரயில் நிலையத்தில் இருக்கின்ற அந்த கண்காணிப்பு கேமராவில் ஆய்வு செய்து வருகிறார்கள். இவர்கள் திசைநோலையிலிருந்து ஒரு மினி பஸ் மூலமாக நெல்லை வந்திருக்கிறார்கள். நெல்லை எக்ஸ்பிரஸில் முன்பதிவு செய்யாத பெட்டியில் ஏறி அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் பயணம் செய்த பெட்டியிலே ஒரு வயதான பெண் ஒருவரும் அவருக்கு ஒருவர் 2 நபர்கள் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் பை வைத்திருந்த அந்த இடம் அருகே படுத்துக்கொண்டு பயணம் செய்ததாகவும் அவர்கள் செங்கல்பட்டு வரை வந்ததாகவும் ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த துணிகர சம்பவம் தொடர்பாக ரயில்வே போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ரயில் நிலைய எல்லையில் நடந்திருந்தால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் அந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ரயில்வே போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். நகைகளை இருந்த லட்சுமி கதறி எழுதுவது ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் நாங்கள் ரயிலில் வரும்பொழுது பாதுகாப்பு காரணமாக தான் அந்த நகைகளை பையில் வைத்து எடுத்து வந்தோம். அப்படி இருந்தும் திருட்டு போயிருக்கிறது. என்னுடைய நகைகளை கண்டுபிடித்து தர போலீசார் நடவடிக்கை எடுக்க என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.